பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் உள்ள அனைத்து வணிக கடைகளையும் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அதில் பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கோயில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது வரை 86 கடைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் 134 ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கிரிவல பாதையில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான வணிக நிறுவன கடைகள் உட்பட அனைத்து கடைகளையும் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர். ஆக்கிரமிப்புகள் அகற்றத்தின் போது உரிய பாதுகாப்பு அளிக்காவிட்டால் மாவட்ட எஸ்பி நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்த நீதிபதிகள் தமிழக அரசு அனுமதி தராவிட்டால் கிரிவல பாதையில் உள்ள கழிவறைகளையும் சேர்த்து அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர்.